தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பள்ளி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மண்டலம் 6க்கு உட்பட்டு வார்டு 74 வார்டுக்குட்பட்ட பகுதியில் மாநகராட்சி மூலதன நிதியின் கீழ் புதிய வணிக வளாகம் கட்டுமான பணிக்கு இன்றைக்கு அடிக்கல் பூஜை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருந்தார்கள். இதற்கு நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 9 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கீழே முற்றிலுமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட் அமைக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபுட் கோர்ட் கடைகள் அமைக்கப்பட்டு இது பெரம்பூர் ஹைவேயில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளாக இருக்கிறது. தொடர்ந்து தென் சென்னையில் இந்த மாதிரி நிறைய ஃபுட் கோர்ட்கள் ஏற்பாடு செய்து வருகிறது. அதே போல் 25, 26, 27 3 நாட்கள் தொடர்ந்து மழை இருக்கும் அப்படின்றது வானிலை ஆய்வு மையம் மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீபாவளி மற்றும் தீபாவளி மறுநாள் பெய்யக்கூடிய 6 சென்டிமீட்டர் மழைக்குமே தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாளைக்கு பெய்யக்கூடிய மழை கூட மாநகராட்சி சார்பாக தயார் நிலையில் இருக்கிறோம். அதேபோல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த மழைக்காலங்களில் பணியாற்றுமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கேற்பால் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார்கள். நிறைய இடத்துல பள்ளம் குண்டும் குழியுமா இருக்கு. இதுல தான் தவறி விழுந்து கீழே விழக்கூடிய நிலைமை இருக்கு. இந்த ரோடு எல்லாம் எமர்ஜென்சிக்கு ஏதாவது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க? மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் நடைபெற்று வரும். இந்த ஆண்டும் அதே போல சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மழைக்காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். சில பகுதிகளில் பாட்-ஹோல்ஸ் இருக்கு, ரோடு மழை காரணமாக சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகள் பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கோம். இல்லை, அந்த பள்ளங்கள் பாட்-ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியாக ஜோன் வாரியாக கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பகுதிகளெலாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மழை காலங்களில் தார் ரோடு போட்டால் அது மழை பெய்யுதுன்னா அந்த தார் ரோடு ஸ்டெபிலிட்டி இருக்காது, லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலை அமைக்கக்கூடாது. அதனால ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும். இல்லை, வார்டு வாரியாக இதற்கு முன்னே ஒரு 2000 கிட்ட ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் பண்ணிட்டு இருக்காங்க. மழை இப்போ தான் தொடங்கியிருக்கு. மழை அதிகமாக பெய்யும் பொழுது தான் சில பகுதிகளில் சாலை இந்த மாதிரி பாட்-ஹோல்ஸ் அதிகமாக வரக்கூடிய சூழல் ஏற்படும். இப்போ தான் மழை தொடங்கியிருக்கு, போக போக தான் தெரியும். இல்லை, அது வார்டு வாரியாக பள்ளங்கள் மூடப்பட்டு தான். நீங்கள் குறிப்பிட்டு எங்கன்னா இல்லை நீங்கள் குறிப்பிட்டு எங்கன்னா பள்ளம் போட்டு கம்ப்ளைண்ட் ஆகி நாங்கள் மூடலன்னு தெரிவித்தா பரவாயில்ல. பாதாள சாக்கடைக்கு நோண்டப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் சாலையை முழுமையாக நோண்டி போட்டிருக்கிறாங்க. அந்த சாலை சேரும் சகதியுமா இருக்கு. அதில் கொண்டு ஜல்லி மண்ணை கொண்டு கொட்டுறாங்க. இன்னும் மேலும் அதில் வாகனங்கள் செல்லும்போது சேரு சகதியும் அதிகமாகுது. இல்லை, இப்போ நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இப்போ வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலியமாக மெட்ரோ துறை சார்ந்து சில பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல் தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா மண்டலம் 14, 15 பகுதிகளில் மெட்ரோ துறை சார்பாக பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க துறை முடித்த உடனே நம்ம மாநகராட்சிக்கு NOC கொடுத்தோடனே நம்ம சாலை போடப்படும். ஆனால் இப்போ மழை பெய்யுறது, பொதுமக்கள் இடையூறாக இருக்கிறது அப்படின்றதுனால ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் மாநகராட்சி சார்பாக நம்ம செய்து தரோம். இப்போ நான் கேட்டது இந்த சைதாப்பேட்டில் மேடம், சைதாப்பேட்டில் இதே பிரச்சனை தான். சைதாப்பேட்டில் சங்கர் நகர் அந்த பகுதியில் இதே மாதிரி தான் பள்ளம் நோண்டி போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதமாக வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போவும் அந்த மழை பெய்து தண்ணி தேங்கிறதுனால ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்கு. இதை இந்த மாதிரியான கேஸ் வரும்போது இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை? இந்த மாதிரி கேஸ் வரும்பொழுது தான் இப்போ நம்ம ரெஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் பண்ண முடியும். ஏன்னா தொடர்ந்து மெட்ரோ துறை பணிகள் சென்னை மாநகராட்சியில் நடைபெறுகிறது. CMRL பணிகள் நடைபெறுகிறது. அதே போல் மாநகராட்சி சார்பாகவும் EB துறை சார்பாகவும் நடைபெறுது, ஹைவேஸ் துறை சார்பாக நடைபெறுது. இப்படி பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து தான் சென்னை மாநகராட்சியில் செயல்படுத்தி வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தாங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் ரெஸ்ட்ரேஷன் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே WMM போட்டு இப்போதைக்கான தீர்வு நம்ம கண்டறிந்து ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி முற்றிலுமாக அந்த சாலைகள் சீரமைத்து தரப்படும். வேற யாருன்னா கேளுங்க.